3 மாதுளை உரித்து எடுத்து வச்சுருக்கேன். அதை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துடலாம். மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். இப்போ அரைச்சி எடுத்துடலாம். அது லைட்டாக அரைச்சதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை, 1 சிட்டிகை உப்பு. இப்போ இதையும் ஒரு டைம் பல்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை வடிகட்டிடலாம். வடிகட்டினதுக்கப்புறமா நான் வந்து ஒரு அரை லெமன் எடுத்திருக்கேன். அதையும் புழிஞ்சிடலாம். லெமன் போட்டு கலந்துட்டு 1 டம்ளரில் ஊற்றிக்கலாம். நம்ம வீட்டில் டீ குடிக்கிற டம்ளர் எந்த டம்ளர் இருந்தாலும் சரி அதில் ஊற்றி எடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு 3 டம்ளரில் ஊற்றிக்கிறேன். இந்த கலர் வந்து பார்க்குறதுக்கு ரோஸ் கலராக இருக்கிற மாதிரி இருக்கும். அது நம்ம அரைச்சதுனால அந்த நுரையாக இருக்கும், அந்த விதையோட கலர்லாம் இருக்கும் இல்லையா, அதனால் அப்படி தான் இருக்கும். நம்ம ஐஸாக பண்ணுறப்போ அந்த கலர் வந்து நல்லா மாறி வந்துடும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம ஐஸ் குச்சி ஒன்று வைக்கணும் இல்லையா, குச்சி ஐஸ் பண்ணணும்னா ஐஸ் குச்சி ஒன்று நம்ம வைக்கணும். அது வந்து நிற்காது பார்த்திங்களா, அதனால் இந்த மாதிரி ஒரு கவர் வச்சு சீல் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே நம்ம ஐஸ் குச்சியை வச்சுக்கலாம். அவ்வளோதான். இது போல் ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதை ஃப்ரீசரில் எடுத்து வச்சிடலாம். குறைஞ்சது ஒரு 8 மணி நேரத்துக்கு இது ஃப்ரீசரில் இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும் டைமிங். அப்போ தான் வந்து எல்லாமே நல்லா கல் மாதிரி இறுகி இருக்கும். அதனால் ஒரு 8 மணி நேரத்துக்கு நம்ம ஃப்ரீசரில் வச்சு எடுத்துடலாம். 8 மணி நேரத்துக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா எடுத்தாச்சு. இப்படியே எடுத்தோன்னா ஐஸ் வந்து வராது, குச்சி உடஞ்சிட்டு வந்துடும். அதனால் ஒரு பவுலில் தண்ணி வச்சுட்டு அந்த தண்ணியில் எடுத்து இந்த டம்ளரை வச்சு லைட்டாக அந்த தண்ணியை வச்சு இப்படி லைட்டாக அலம்புனோன்னா அந்த லைட்டாக திருப்புறப்போ அந்த ஐஸ் வந்து அது வெளியில் வந்துடும். சூப்பரான ஒரு மாதுளை குச்சி ஐஸ் ரெடி ஆயிடுச்சு. நம்ம பசங்க எப்போயுமே இந்த வெயில் காலம் வந்துருச்சு அப்படின்னாலே ஐஸ் வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப விருப்பப்படுவாங்க. ஐஸ்கிரீம் ஆகட்டும் இல்லை இந்த குச்சி ஐஸ் ஆகட்டும் இதெல்லாம் விரும்பி சாப்பிடணும்னு ஆசைப்படுவாங்க. அதே சமயம் பார்த்திங்கன்னா மாதுளம்பழம் வந்து யாருமே சாப்பிட மாட்டாங்க நம்ம பசங்க. அவங்களுக்கு இது போல் ஐஸில் நம்ம வந்து செஞ்சு கொடுத்துட்டோம்னா அவங்க இன்னும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வெயில் காலத்துக்கு ஏற்றா போல் இருக்கும். அந்த மாதிரி ஐஸ் குச்சி ஐஸ் மாதிரி செஞ்சு நம்ம சாப்பிட்றது ரொம்ப நமக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஏன்னா வெயில் காலம் ஆனாலே எல்லாருமே சில்லுன்னு என்னடா சாப்பிட்லாம் அப்படின்னு தான் யோசிப்போம் இல்லையா, அந்த மாதிரி நேரத்துக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே போல் ஈஸியான மெத்தடில் குச்சி ஐஸ் நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.